என்ன தம்பி பாக்குற? உனக்கு தான் எடுத்துக்க. நீங்க எல்லாருக்கும் போனஸ் கொடுத்து இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சிருவீங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா நீங்க எனக்கு மட்டும் போனஸ் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா நான் இதை எடுக்கலன்னா உங்க மனசு ரொம்ப சங்கடப்படும். அதனால ஒரே ஒரு கட்டு மட்டும் எடுத்துக்கிறேன். சபாஷ் தம்பி, சபாஷ். பணத்து மேலேயே ஆசைப்படாதவன் தான் மனுஷன். வாஸ்தவம் தாங்க. தம்பி, நீ ஒரு படிச்ச புத்திசாலி. இந்த படிக்காத இந்த வேலைக்காரங்களா இருக்கிறாங்களே, அவங்களா நீ கையெழுத்து போட்டா தான் அவங்க போனஸ் வாங்குவாங்களாம். அதனால இதுல ஒரு சின்ன கையெழுத்து போடுறேன். சின்ன கையெழுத்துன்னு இனிஷியல் மட்டும் போட்டா போதுமா? என்ன பேச்சு ஒரு மாதிரியா போகுது? கையெழுத்து போடுறதுக்காக இந்த நோட் எடுக்கல. அன்னைக்கு ஏழைக்கு கூட இவ்வளவு ரத்தம் இருக்குமான்னு எகத்தாளமா கேட்டுட்டு அடிபட்டு இருந்த குப்புசாமியை ஆஸ்பத்திரியில சேர்க்க விடாம சாகடிச்சிங்களே, அந்த குடும்பத்துக்காவது உதவட்டுமே தான் எடுத்துக்கிட்டு போறேன். ஏன் சிரிச்சீங்க? நீ உயிரோட போனா தானே அந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். அது உங்க அப்பனே வந்தாலும் முடியாது. இவ்வளவு பெரிய சிரிப்பை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே சார். தொழிலாளருக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கல, உங்களை நிம்மதியா தூங்க விட மாட்டேன். நாளை காலையில போனஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. எதுக்கும் புது கட்டை எடுத்துட்டு போறேன். யாருங்க? வேலு ஐயா, என் வாழ்க்கையில் நடக்க கூடாது நடந்து போச்சு. ஒரு சின்ன பொடி பையன். ஐயா, அவன் உங்ககிட்ட அதிக பிரசங்கிதனமா பேசிக்கிட்டு இருந்தத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்க உத்தரவுக்காக மட்டும் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இவ்வளவு பேசினாம இனிமே பேசவே கூடாது. அந்த குமரனை முடிச்சிருங்க. என்னாச்சு சொல்லுமா? வள்ளியோட வீட்டுக்காரர் போனஸ் விஷயமா எங்க அப்பாவை பார்க்க போயிருக்காரு. அவங்களுக்குள்ள ஏதோ தகராறு போல இருக்கு. அவர் ஆள் வச்சு அடிக்க சொல்லிட்டாங்க. இது பாருங்க, நீங்க தான் எப்படியாவது அவரை காப்பாத்தணும். நீ வள்ளிய பத்திரமா பாத்துக்க. பயப்படாதம்மா, நான் வீட்டுக்காரோட வந்துடுறேன். வேண்டாமா, அவர் எப்படியும் உங்க வீட்டுக்கார காப்பாத்திடுவாரு. வள்ளி